Hi everyone, நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய தாய்மார்களுக்கு எப்போ என் குழந்தைக்கு நாங்கள் தாய்ப்பால் நிறுத்துறது சார், என்ன டைம் ரைட் டைம் தாய்ப்பால் நிறுத்துறன்ற கேள்வி சந்தேகமும் நிறைய தாய்மார்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் எப்பயும் சொல்கிறது தான், தாய்ப்பால் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெசசரி தேவை. ஸோ அந்த தாய்ப்பால் மொதல் 6 மாதத்துக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஸோ மொதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. தண்ணியோ இல்லை தேனோ அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் சர்க்கரையோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. மொதல் 6 மாதத்துக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுன்றது தான் உலக சுகாதார நிறுவனமும் சொல்லுது. சரிங்க சார், 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன கொடுக்குறது, தாய்ப்பால் கூட என்ன சேர்த்து கொடுக்குறத பற்றி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஆர் நிரப்பு உணவு சொல்லியிருந்தேன். அது துணை உணவு. அதாவது உங்கள் குழந்தையோட வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 6 மாதத்துக்கு மேலே, ஸோ நீங்கள் தாய்ப்பால் கூட உங்கள் குழந்தைக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் சொல்லுவோம். என்னென்ன உணவு ஆட் பண்ணலாம், ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் என்னென்ன உணவு ஆட் பண்ணலான்றதை நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த உணவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் தாய்ப்பால் கொடுக்குறதோட அளவு கம்மியாக வரும். ஆனால் தாய்ப்பாலை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. தாய்ப்பாலும் கொடுக்கணும், கூட இணை உணவும் கொடுக்கணும். இன்கேஸ் சில அம்மாக்கள் வேலைக்கு போகிறாங்க, சார் நான் ஒரு டீச்சரு, நானே ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியரு, எனக்கு 6 மாதத்துக்கு மேலே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வர பர்சனாக இருந்தீங்கன்னா நைட்டு தாய்ப்பால் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த தாய்ப்பாலை எக்ஸஸ் பண்ணி காலையில் சில டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சார் காலையில் டைமில் நாங்கள் என்ன பண்ணுறது அந்த கேள்வி இருக்குன்னா, ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். தாய்ப்பால் கொடுக்க முடியாத சில கண்டிஷன்ஸில் 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மாட்டுப்பால் தேவை கிடையாது. அதுதான் WHO சொல்லுது. 1 வயசு கீழே குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபார்முலா அப்படி இல்லைன்னா பவுடர் பால் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பால்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா மாட்டுப்பால் குழந்தையோட குடல் அப்சார்ப்ஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால, ஸோ தாய்ப்பாலுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த காம்ப்ளிமெண்ட் ஃபார்முலா ஃபீடிங் சொல்கிறது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ஒர்க்கிங் மதர், குழந்தைக்கு காலையில் ஃபீடிங் கொடுக்க முடியலன்ற பர்சன்ஸ்க்கு மட்டும்தான், வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறது தான் என்றைக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அது கூட சார் 1 வயசுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை அதிகமாக திட உணவு, சாலிட் உணவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் தாய்ப்பால்லேருந்து மாட்டுப்பால் கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே எல்லா குழந்தையுமே அவங்க வீட்டில் நீங்கள் அப்பா அம்மா என்னென்ன உணவு சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே உங்கள் குழந்தைங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே எந்த ஒரு தடையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் மாட்டுப்பாலும் உங்கள் குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கும் மாட்டுப்பால் ஆட் பண்ணிக்கலாம். மாட்டுப்பால், எருமை மாட்டுப்பால் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், எப்போ எங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் நிறுத்துறது, அதுதான் இன்றைக்கி மெயினான டாபிக். அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிற எல்லா தாய்மார்களும் புரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் நீங்கள் நிறுத்துறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு தடையும் மருத்துவ சங்கமோ உலக சுகாதார அமைப்போ கொடுக்கல. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுக்கு வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கே தாய்ப்பால் கொடுக்குறத நிறுத்த ஆரம்பிப்பாங்க. குறிப்பிட்ட சில தாய்மார்கள் மட்டும் 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சில காரணங்களுக்காக தாய்மார்கள் சொல்கிற காரணங்கள் என்ன கேட்டிங்கன்னா, குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வரக்குள்ளே பல் வருது, அதனால் மார்பகத்தை பால் குடிக்குள்ளே கடிக்கிறதுனால வர வீக்கம், அந்த மாதிரி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அது ஒன்று. ஸோ மார்பகத்தில் அதிகமாக செக்ரீஷன், பால் அதிகமாக வருது, குழந்தை சில டைம் எடுத்துக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. ஸோ எப்போ நிறுத்துறது கேட்டிங்கன்னா, ஸோ ஆவரேஜாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறத நிறுத்திடுவாங்க. குழந்தையும் திட உணவு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால அது ஒரு ஐடியலான ஒரு டைமாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வயசு எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்கள் அம்மாக்கள் விருப்பப்படுற வயசு வரைக்குமே நீங்கள் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். அது 3 வயசாக இருக்கலாம், 4 வயசாக இருக்கலாம், 5 வயசாக இருக்கலாம், 6 வயசாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சில கண்டிஷனில் நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு பல் வளர்ந்ததுனால அடிக்கடி கடிக்கிறது
அதனால் வர மார்பகத்தில் வலி, காயம், புண் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மதர்களுக்கு, இல்லை சார் நாங்கள் வேலைக்கு போகணும், 2 வயசு ஆகிடுச்சு, குழந்தைய வந்து இந்த தாய்ப்பால் மறக்க வைக்கணும், கொடுக்குறத மறக்க வைக்கணும், அந்த மாதிரி சொல்கிற தாய்மார்களுக்காக தான் மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஸே என்னென்னா உங்களுடைய மூளை சம்மந்தப்பட்டது. அதாவது வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கல மனதளவு நினைக்கக்குள்ள இது வந்து ஒரு மாதிரி ப்ரொலாக்டின் ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் பேஸ்டுன்றதுனால நீங்கள் குழந்தைகளை வந்து ரொம்ப மார்பகத்துக்கிட்ட அணைச்சி கொண்டுட்டு போகக்குள்ள உங்களுக்கு வந்து பால் சுரக்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தையாக வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்கள கீழே விட்டு விளையாட விடணும், வெளியில் கூட்டு போயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து அவங்கள மறக்கடிக்கிற செயல்களை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 வாட்டி கொடுக்குறீங்க சார். அவன் குழந்தையா இருக்குள்ள 10 to 12 வாட்டி கொடுத்தேன், கொஞ்சம் வளரக்குள்ள 4 வாட்டி கொடுத்தேன் ஒரு நாளைக்கு, அப்புறம் 2-3 வாட்டி கொடுக்குறேன், அந்த மாதிரி அம்மாக்களாக இருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எத்தனை வாட்டி, இப்போ ஒரு நாளைக்கு 7 வாட்டி கொடுக்குறீங்கன்னா 2 வயசில், அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அது 5 வாட்டியே கம்மி பண்ணணும், அப்புறம் 3 வாட்டியே கம்மி பண்ணணும். அது கூட நீங்கள் வந்து திட உணவுகளை அதிகமாக கொடுக்கணும். எப்படின்னா நீங்கள் வீட்டில் கொடுக்குற உணவுகளை அவங்களுக்கு வந்து அந்த பசி ஆறுற அளவுக்கு உணவுகள் கொடுக்கணும். அதே மாதிரி மாட்டுப்பாலும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் அவங்க வந்து தாய்ப்பால் எடுக்கிறத மறக்க வைக்கணும். அவங்களுக்கு பசி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே அவங்க அந்த ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணக்குள்ள 7 வாட்டி கொடுக்குறத 4 வாட்டி ஆக்கிறது, 4 வாட்டி கொடுக்குறது 2 வாட்டி ஆக்கிறது, அதுக்கப்புறம் 1 வாட்டி ஆக்கி அதை அப்படியே கம்மி பண்ணி நீங்கள் வீனிங் பண்ணி தாய்ப்பால் கொடுக்குறத மறக்க வைக்கலாம். இன்னொரு கண்டிஷனில் வந்து எப்படின்னா, சார் நான் என்ன பண்ணாலும் ரொம்ப அடம்பிடிக்கிறான் குழந்தை, தாய்ப்பால் வேணும் தான் ரொம்ப அடம்பிடிக்கிறான், அந்த மாதிரி கண்டிஷனில் என்னால் நிறுத்தவே முடியல சார் அப்படின்னக்குள்ளே நீங்கள் வந்து குழந்தைய வந்து அம்மா கிட்டேருந்து 1 நாள் 2 நாள் செப்பரேஷன் பண்ணலாம். செப்பரேஷன்னா கொஞ்சம் பாட்டி வீட்லேயோ தாத்தா வீட்லேயோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் விட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ரிஃப்ளெக்ஸை வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தட் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மாட்டுப்பால் உணவு அதிகமாக கொடுக்கக்குள்ள அவங்க மறக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் குழந்தைய தாய்ப்பால் நிறுத்துறதுக்கான வழி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆவரேஜாக நான் சொன்ன மாதிரி 2 வயசுக்கு மேலே நீங்கள் தேவைகள் இருக்குன்னா நீங்கள் வந்து தாய்ப்பால் நிறுத்தலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 5 வயசு வரைக்கும் உங்கள் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா தாய்ப்பாலில் அதீத சக்தி இருக்குது. ஸோ அது குழந்தைக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு குழந்தைக்கு எப்போ தாய்ப்பால் நிறுத்துறது தெரியல, நான் சொன்ன இந்த 2 டிப் தவிர வேறு ஏதோ தேவைப்படுது சார், இது 2மே ட்ரை பண்ணிட்டோம், அப்படி இருந்து என் குழந்தைக்கு வந்து அவன் வந்து மறக்க மாட்டான் அப்படின்னு வேறு ஏதாவது சந்தேகங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.